இங்க விஜயுமே ரொம்ப சந்தோஷத்தோட இந்த பக்கம் காவேரிக்கு கால் பண்றாங்க. அப்ப காவேரியுமே ஏற்கனவே இங்க விஜய் கால் கட் பண்ணதுல ரொம்பவே சேடா அழுதுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப விஜய் மறுபடியும் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே கால் அட்டன் பண்ணி சொல்லுங்க விஜய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட உடனே இங்க கரெக்டா விஜயுமே இங்க காவேரிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்ப காவேரியுமே ஒண்ணுமே புரியாம இருக்கும்போது, நல்ல வேளை நீ போன் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு காவேரி. அந்த டைம்ல இந்த பக்கம் வெண்ணிலா அந்த ஆக்சிடென்ட பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கரமா ஒரு மாதிரி ஏதோ மைண்ட்ல சிங்க் ஆயிருக்கு. நானும் அந்த கீழே விழுந்து அவங்கள போய் தூக்கி விட்டுட்டு வரும்போது தான் இங்க வெண்ணிலாக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு காவேரியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரம் விஜயுமே இருந்துகிட்டு, சரி காவேரி நான் வீட்டுக்கு வந்துடுறேன், வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே காலை கட் பண்ணிட்டு இங்க வெண்ணிலாவோட பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் காவேரிக்கு மனசே சரியில்லை. அவங்க என்னதான் வெண்ணிலாக்கு சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாலும், இன்னும் அதை விட ஒரு பெரிய விஷயமா இப்ப விஜயை விட்டு அவங்க பெரிய வேண்டிய நேரம் ரொம்பவே பக்கமா நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு பயங்கரமா கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த விஷயத்த வீட்டுல இருக்க எல்லாத்தையும் சொல்லணுங்கிறதுக்காக அவங்களுமே வீட்டுல இருக்க எல்லாருக்குமே சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ராகினியும் இங்க காவேரியை பார்த்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன காவேரி, சீக்கிரம் உன்னோட பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு வழியே பாரு. சொல்ல போனா வெண்ணிலாக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா விஜய் வந்து வெண்ணிலாவை தான் தன் கூட சேர்த்துக்குவான். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்க அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நீ கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை நினைச்சுங்க காவேரியுமே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தன்னோட ரூமுக்கு போறாங்க. போனது மட்டும் இல்லாம தன் மனசுல இருக்க விஷயங்கள் எல்லாமே ஒரு லெட்டரா எழுதுறாங்க. எழுதி இந்த பக்கம் விஜய்க்காக அங்க வச்சுட்டு அவங்களுமே பெட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு டேரக்டா எங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அதே நேரத்துல விஜயுமே இங்க வெண்ணிலா கிட்ட, இங்க பாரு வெண்ணிலா, நீ சொல்ல போனா எல்லா விஷயத்தையும் மறந்து இப்ப நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்ட, இதுக்கு மேல உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது, கண்டிப்பா நான் உன்னை பத்திரமா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள்ல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு, எனக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ உன்னை என் கண்ணுக்கு காட்டினது கூட என்னோட மனைவி தான், அவதான் காவேரி, அவளை மட்டும் நீ நேர்ல பார்த்தனா கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரியை பத்தி ரொம்பவே பெருமையா விஜய் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு விஜயுமே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காவேரி கிட்ட வெண்ணிலா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு சொல்லி மேல கூட்டு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இங்க காவேரியுமே வீட்டுல இல்ல, அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரம் விஜயோட டேபிள்லயுமே இங்க ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர் எடுத்து விஜயுமே படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த லெட்டர்ல காவேரியுமே, என்ன மன்னிச்சிருங்க விஜய், இதுக்கு மேல உங்க வாழ்க்கையில இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, உண்மையை சொல்ல போனா உங்க வாழ்க்கையில வெண்ணிலா வரணுங்கிறது உங்களோட ரொம்ப நாள் ஆசை, நீங்க நினைச்ச மாதிரி உங்க வெண்ணிலா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், அதே மாதிரி அவங்களுக்கும் பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்துருச்சு, இதுக்கு மேல நம்மளும் இங்க வாழ்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல, ஏன்னா நம்மளுக்குள்ள இருக்க அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சு போச்சு, நீங்களே கண்டிப்பா என்ன வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ல போறீங்க, அதுக்கு முன்னாடி நானே உங்களை சேர்த்து வச்ச மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நானே கிளம்பிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட புதிய வாழ்க்கைக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதை பார்த்து விஜயுமே பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. இப்ப வெண்ணிலாவுக்குமே ஒண்ணுமே புரியல. அப்ப வெண்ணிலாவை பார்த்து, இங்க பாரு என்னோட மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டா, உனக்காக தான் என்னை விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு.